ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கிங் லிவிங் வித் சாரு. நான் தான் உங்கள் சாரு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நான் என்னோடய ப்ரெக்னென்சி எப்படி கோ த்ரூ பண்ணேன், அதாவது என்னோடய ப்ரெக்னென்சியில் நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பார்ட்டையும் ஹேண்டில் பண்ணுங்க, அதை எப்படிலாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் இல்லை அவங்க பார்ட்னர்ஸ் இதை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்குமே இது பெனிஃபிட்டாக இருக்குங்க. என்னோட டார்க்கர் சைட் ஆஃப் ப்ரெக்னென்சி லைஃப் போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? முதல் விஷயம், எனக்கு 5 மந்த் வரைக்குமே சரியாக சாப்பிட முடியாது, வாமிட் இருக்கும், 10 kg பக்கம் நான் குறைஞ்சிட்டேன். இந்த டைமில் ரொம்ப ப்ரெஷராக நான் ஃபீல் பண்ணுவேன், ரொம்பவும் உடஞ்சி போயிடுவேன், சமைக்க கூட முடியாது, மயக்கமாக இருக்கும். அப்போ நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னது, எனக்கு முடியலப்பா அப்படின்னு சொல்லக்குள்ள அவர் வந்து ஓகேம்மா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நான் ஒர்க் போய்க்கிறேன் அப்படின்ட்டு என்னோட வேலையை வந்து அவர் பாதியாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அது எனக்கு ஃபஸ்ட்டு ரிலீஃபாக இருந்துச்சு. செகண்ட் ஒன், நம்ம எப்போ கால் பண்ணாலும் எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பரோ நம்மளுக்கு இருக்கணுங்க. நம்ம கஷ்டத்தெல்லாம் கொட்டி தீக்கும்பொழுது அவங்க அட்வைஸ் கூட கொடுக்க வேணாம், ஜஸ்ட் லிசன் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் எப்போவுமே பக்கத்தில் வச்சுக்கோங்க. நான் எப்போ ஃபோன் பண்ணி நான் அழுதாலும் சரி, நான் வந்து சந்தோஷமாக பேசினாலும் சரி, அந்த ஃப்ரெண்டு எனக்கு இருப்பாங்கங்க. மூணாவது விஷயம், நான் எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணேன். அவங்க தவறி கிட்டத்தட்ட 8 years ஆகுது. எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஏம்மா இந்த நிலைமையில் இருக்கிற, பார்த்துக்க யாரும் இல்லையாம்மா, உங்கள் அம்மா இல்லையாம்மான்ற வார்த்தையை தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அந்த டைமில் எனக்கு பேஸ்ட்டு கூட வராது, கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி நான் ஒரு மாதிரி ஆகிறத பார்த்துட்டு அவங்களே இட்ஸ் ஓகே விடுமா, ரெஸ்ட்டு வேணுமா உனக்கு, நீ ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ரொம்பவும் டவுனாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அம்மா இருந்திருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. உங்கள் அம்மா இப்போ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சீரியஸாக சொல்கிறேன், என்ஜாய் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளை வந்து என்கேஜ்டாக வச்சுக்கணுங்க. ஏதாவது ஒரு வேலையில் நம்ம கவனம் வச்சுக்கணும். நம்ம வந்து வாக்கிங் போகலாம், நம்மளுக்கு சாஃப்டான மியூசிக் நம்மளை வந்து கேட்கலாம், நம்மளுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து நம்ம போட்டு விட்டுட்டு அது கூட என்ஜாய் பண்ணலாம், பிடிச்ச பர்சனை கூட்டிகிட்டு நம்ம வெளியில் போகலாம். இந்த மாதிரி எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டான விஷயம் இருக்குது இல்லைங்களா? அதில் நம்ம கான்சன்ட்ரேஷனை வந்து செலுத்துறது மூலயமா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிக்கலாங்க. 5th ஒன் வந்து இக்னோர் நெகட்டிவ் வேர்ட்ஸ். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்னதான் நல்லவங்களாகவே இருந்தாலும் அவங்க கொடுக்குற சில அட்வைசஸ் நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து முடியுங்க. இந்த ப்ரெக்னென்சியில் நம்ம யாரோட வேர்ட்ஸை ஃபாலோ பண்ண வேண்டினா டாக்டர் மட்டும்தாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஹெல்த் எப்படி இருக்குன்ற ஃபுல் ரிப்போர்ட் தெரியுங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு என்ன டவுட்டுனாலும், டாக்டர் எனக்கு இப்படி இருக்குது, இதை நான் சாப்பிட்லாமா, இதை சாப்பிடக்கூடாதான்றத அவங்களோட நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். இப்போல்லாம் நிறையா ஃபுட் சார்ட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களையோ உங்களுக்கு முன்னாடி குழந்தை பெற்றவங்களையோ கன்சல்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். அவங்க சொல்கிற பல விஷயங்கள் உங்கள் உடம்புக்கு செட் ஆகாமல் போகிறதுக்கு காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்து நான் வாரத்துக்கு 2 தடவை அயன் இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு என்னை கூட்டிகிட்டு போய் விட்டுச்சுங்க. இதுவும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தாங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் அதிகமாக வந்து உங்களுக்கு உடம்புல நடக்கிற எல்லா மாற்றத்தையும் நீங்கள் போயிட்டு கூகுளைஸ் பண்ணுறது, யூடியூப்பில் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு யூடியூப்லைஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா கூகுளும் யூடியூபுமே வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும். இது உங்களுக்கு ஒரு விதமான பயத்தை கொடுக்கும் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களுக்கு உடம்புல எந்த ஒரு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்கள் டாக்டரு கன்சல்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ ஏரியா நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நம்மளுக்கு வந்து தனியாகவே நம்ம நம்பர் கொடுத்துட்றாங்க. எந்த எமர்ஜென்சினாலுமே நம்ம அவங்களோட கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கிட்டா நம்ம ப்ரெக்னன்சியை பீஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டுட்டு போயிடலாங்க. வீட்டில் சமைச்ச உணவு முறைகளை சாப்பிட்றதுக்கு பழகிக்கோங்க. உங்கள் ப்ரெக்னன்சி டைமில் முடிஞ்ச அளவுக்கு வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கும் உங்கள் பேபிக்கும் ரொம்பவே நல்லது. உங்களுக்கு கிரேவிங்ஸ் ஏதாவது வருதுன்னா கூட நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களால் செய்ய முடியலைன்னா கூட உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயோ இல்லைனா உங்கள் அம்மா அப்பா நெருக்கமானவங்க கிட்ட எனக்கு இது தேவை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பிள்ளை கேட்குதுன்னு கண்டிப்பாக செஞ்சு தருவாங்கங்க. நீங்கள் எந்த நேரத்துலையும் ஹெல்ப் கேட்கறதுக்கு தயக்கமே படாதீங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் கில்ட்டாக ஃபீல் பண்ண வேணாங்க. உங்களுக்கு முடியல, உடம்பு வலிக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்கியூஸ் சொல்லிவிட்டு ரெஸ்ட் எடுங்க. மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ, இந்த மாதிரி நார்மல் டெலிவரி ஆகாது, நீ படுத்துகிட்டே இருக்கிறியன்ட்டு சொல்லுவாங்களோன்றதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்து தாங்க ஆகணும். நம்மளோட ப்ரெக்னன்சியை மற்றவங்களோட ப்ரெக்னன்சியோட கம்பேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். மற்றவங்களோட ப்ரெக்னன்சி ஸ்டோரிஸையுமே நம்ம கேட்குறத ஸ்டாப் பண்ணணுங்க.
இப்படி வலிக்கும், அப்படி நடந்துச்சு, இதெல்லாம் நம்ம கேட்க கேட்க நம்மளுக்கு அது வந்து ரிலீஃபாக இருக்காதுங்க. இன்னும் கொஞ்சம் பயத்தை தான் நம்மளுக்கு தூண்டி விடும். அந்த பயத்திலே நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஃபீல் பண்ண நாட்கள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு நார்மல் டெலிவரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது நம்ம குழந்தை நல்லபடியாக இந்த உலகத்துக்கு வரணும். தாயும் நல்லா இருக்கணும், சேயும் நல்லா இருக்கணும். இதை ஒன்று மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலோ சி செக்ஷனோப்பா, என் குழந்தை நல்லபடியாக வெளில வரணுன்ற மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ராக்ஷன் செகண்டில் வந்து என்ன நடக்குதோ அதை நம்மளால் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அந்த டைமில் நம்ம கொலாஸ் ஆகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. உங்கள் பேபி கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தை எப்போ பாரு குதிச்சுக்கிட்டு உங்களை தூங்க விடாமல் அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருக்கும், சாப்பிட விடாது, வாமிட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்போல்லாம் அவங்ககிட்ட சொல்லுங்கள், அட்டகாசம் பண்ணி வெளியில் வந்தால் நான் உன்னை பிச்சிடுவேன். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். குழந்தைகளுக்குலாம் மியூசிக் போட்டு விடுங்க. நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறமா எப்படிலாம் உங்களை பார்த்துக்குவீங்க அப்படின்றத நீங்கள் அவங்களோட பேசுங்க மனசு விட்டு. அப்பயே உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பாதியாக குறைஞ்சி போயிடும். நீ எப்போ வெளியில் வருவ, உன்னை பார்க்கணும் இப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் பேச பேச உங்கள் மனசுக்குமே அது ரொம்ப லேசாக இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் ரிலீஜியஸ் வைஸ் உங்களுக்கு விருப்பமான தெய்வங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த தெய்வங்களோட கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் பாதி அளவு அப்படியே குறைஞ்சி போயிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பழகின விஷயம் இந்த மாதிரி இடங்களுக்கு போகக்குள்ளே நம்மளுக்கு மனசு லேஸ் ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, உங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு அப்படியே நடந்து போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அந்த சாமி கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசிட்டு வாங்கலாம். உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பாதியாகவே குறைஞ்சிருங்க. நான் சொன்ன இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நீங்கள் ஈஸியாக ரிலீஃப் ஆகிக்கலாங்க. இப்போ நான் லோல் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா இந்த மேடத்துக்கிட்ட, அந்த மாதிரி நீங்களும் சீக்கிரமாக இந்த மாதிரி ஒருத்தவங்கிட்ட மாட்டிக்கிட்ட அவஸ்தைப்படுவீங்க. அதுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். குழந்தை இல்லை இன்னும் பிறக்கல அப்படின்ற மாதிரிலாம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ஒரு நாள் இருக்குது. எனக்கு எங்கள் பாப்பா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆனாங்க. இவங்களை எப்போதுமே ப்ரீஷியஸ் பேபி அப்படின்னு சொல்லி தான் எனக்கு நோட்லேயே மென்ஷன் பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தான் இவங்க எனக்கு நேச்சுரலாகவே கன்ஃபார்ம் ஆனாங்க. நம்மளோட ப்ரெக்னன்சியில் இருக்கிற எல்லா டிஃபிகல்ட்டியும் தாண்டி நம்ம வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஏஞ்சல் ஆர்க்கிங் நம்ம கையில் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கவலைப்படாமல் இருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.